ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டு, ஸ்பிளிட்டு, போனஸ் இதெல்லாமே ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ரஷ்யாட்ட அந்த ஆயில் இம்போர்ட் பண்ணி வாங்குறீங்க, அந்த ஆயிலை பியூரிஃபை பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃப்ரெஷ் ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவே வந்து ரஷ்யாட்ட அந்த ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த ரஷ்யன் ஆயிலை பியூரிஃபை பண்ணியோ அல்லது ரஷ்யன் ஆயிலை வந்து டைரக்டாட்டோ இங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, யூரோப்புக்கு வந்து அந்த ரிஃபைன் ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன், யுனைடெட் கிங்டம், யூரோப் இவங்க எல்லாமே அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு பேட் அப்டேட்டாக இருக்குது. பேட் அப்டேட் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு அதிகபட்சமாட்டு ரெவன்யூ வரது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இப்போ இவங்களுக்கு இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு. எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் நெட் ப்ராஃபிட் 3% விழுந்துருந்துச்சு. அட்வான்ஸஸ் ஒரு 16% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. டெபாசிட் ஒரு 14% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்கும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இவங்களும் ஃபோக்கஸில் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா QIP அல்லது வந்து ரைட் இஷ்யூ வேரியஸ் பிளேஸ்மெண்ட் மெத்தடில் ஒரு 1500 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து IPO ப்ரைஸோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓலா எலக்ட்ரிக்கும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். கோஃபோர்ஸில் என்ன ஒரு அப்டேட்னா, இவங்க 5.9% வந்து ரெவன்யூ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. எபிட்டா மார்ஜின் வந்து 80 பேஸ் பாயிண்ட் எக்ஸ்பெண்ட் ஆகிருக்குது. 14% எக்ஸ்பெக்டேஷன். ஆர்டர் அவங்க வின் பண்ணது $514 மில்லியன் இருக்குது. இவங்களோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வந்து அவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனை வைக்கிறாங்க. ஸோ மார்ஜின் வந்து ஃபுல் இயர் பேசிஸில் 14% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் ஒரு 7% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8228 கோடியாக இருந்துச்சு. அது ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு ரெட்டிஸோ நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. பட் அமெரிக்கன் பிஸ்னஸில் அவங்களுக்கு ரெவன்யூ அடி வாங்கியிருந்துச்சு. ஈக்ளக்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைபேக். ஸோ கிட்டத்தட்ட 6,66,266 ஈக்விட்டி ஷேர் வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. அதோட ஒர்த்து 300 கோடி. அது பைபேக்குக்கான ப்ரைஸ் 4500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் லால் பேத்லாப்ஸ் ஃப்ரைடே வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறதுட்டு சொல்லியிருக்காங்க. போனஸ் இஷ்யூ, இன்ட்ரீம் டிவிடெண்ட் இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ரிசல்ட்ஸும் வரும். இது வந்து டாக்டர் லால் பேத்லாப்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ரீசன் பார்க்கும்போது இவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் அசஸ்மெண்ட் இயர் 2016-17 அந்த காலகட்டத்தில் உள்ள இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. SBI கார்ட்ஸ் இதோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் பீகார் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் கவுன்சில்ட்டு வந்து ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க. 209 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டரு. அது இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட். சுப்ரீம் பெட்ரோல் கெமிக்கல்ஸ் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 63% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 55% விழுந்துருந்துச்சு. எபிட்டா 59% விழுந்திருக்குது. மார்ஜின் 7% இருக்குது. பட் ஆக்சுவலி இது இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் வந்த அப்டேட்டு, ஃபினோலெக்ஸ் ஜே பவர் சிஸ்டம்ஸ் லிமிடெட் அவங்கள்ட்ட வந்து ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 168 கோடி ஒர்த் ஆஃப் ஒர்க் கான்ட்ராக்ட். இது இர்கான் இன்டர்நேஷனலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. NTPC கொடுத்த அப்டேட்டு, NTPC இன்ஜினியர்ஸ் இந்தியா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு கோல் டு சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க NTPC. ஸோ NTPCயும் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் கன்கார் இவங்க வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருந்தாங்க அதானி சிமெண்ட்ஸ் கிட்ட, குறிப்பாட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ரயில் பேஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு, பல்க் சிமெண்ட் எல்லாமே டேங்க் கண்டெய்னர்ஸ் மூலமாட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாட்டு இது வந்து கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் அதானி சிமெண்ட்டும் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு, இவங்க ஒரு $500 மில்லியன் பார்த்தீங்கன்னா பாண்ட் இஷ்யூன்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு சடனாட்டு ரீ பண்ண வேண்டிய டெப்ட் நிறைய இருக்குது போல். ஸோ அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு $550 மில்லியன் ப்ரைவேட் கிரெடிட் ஃபெசிலிட்டி வருது. ஸோ அதை ரீபே பண்ணணுன்னா ரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேதாந்தாவோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குன்னா, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறாங்க, அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து லோன் வாங்குறதுல சில தப்புகள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃப்ராடுன்னு சொல்லி நிறைய பேங்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று SBI, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ அந்த 3 பேங்கை தொடர்ந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் சொல்கிறாங்க. ஸோ ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனோட லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்
779 கோடி. இப்போ இவங்க சொல்கிறது, இந்த பேங்க் மட்டுமே சொல்கிறது 488 கோடின்னு சொல்கிறாங்க, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ரிலையன்ஸ் கன்சியூமர் வாங்கலாமா, இது ரிலையன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்தது என்னொன்று கேட்டிங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர், இதெல்லாம் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. அதில் நான் ட்ராக் பண்ணுறதே கிடையாது. இது மாதிரி சில நியூஸஸ் வந்தாலே ஒரு நாள் 10%, 5% விழுது. திடீர்னு ஏதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க, அதனால அது மேலே போகுது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணி வாங்க முடியாது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெல். ஆக்சுவலி இந்த இன்டெல் வந்து சிப் ஜெயின் கம்பெனி. ஸோ ஒரு 6 குவார்ட்டர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 6 குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக லாஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு இன்டெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் டேவிட் ஜின்சர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் 10% ஆஃப் ஸ்டேக் வந்து இந்த இன்டெல்லில் வாங்கினாங்க. ஆஃப்டர் தட் இப்போ அது வந்து ஒரு ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பி இருக்குது இன்டெல். இதில் பிசி, லேப்டாப்பு, சிப்ஸ் இந்த செக்மெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட அந்த காம்படிட்டிங் ரெவன்யூ 5% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் டிமாண்ட் நல்லா இருந்திருக்கு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இதில் முக்கிய காரணம் ஒன்று, 10% வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டு, போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிற ஸ்டாக்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சிஎஸ்சி, டேன்லாட் பிளாட்ஃபார்ம் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ மண்டே 27 361 வேம் லிமிடெட் 6 ரூபா டிவிடெண்டு, ரெக்கார்ட் டேட் October 27. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 20 காசு, அதுவும் மண்டே தான். சிஎஸ்சி லிமிடெட் 6 ரூபா, கிரைசில் லிமிடெட் 16 ரூபா, இன்ஃபோசிஸ் 23 ரூபா. நெக்ஸ்ட் எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் 18 ரூபா, பிசிபிஎல் கெமிக்கல் லிமிடெட் 6 ரூபா, ஆர்இசி லிமிடெட் 4 ரூபா 60 காசு, டேன்லா பிளாட்ஃபார்ம் 6 ரூபா. நெக்ஸ்ட் கோஃபோர்ஜ் லிமிடெட், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொன்னது வந்து 27 ரெக்கார்ட் டேட்டு. கோஃபோர்ஜ் லிமிடெட் 4 ரூபா டிவிடன், 31 அக்டோபர் ரெக்கார்ட் டேட்டு. ஜாஸ் காஜிங் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்க வந்து இன்டரிம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, பட் ரெக்கார்ட் டேட் வந்து October 31. ஜூலியன் அக்ரோ இன்ஃப்ராடெக் லிமிடெட் இவங்க 0.01 rupees, ரெக்கார்ட் டேட் October 31. லாரஸ் லெபார்டரிஸ் 80 காசு, October 31 ரெக்கார்ட் டேட். என்ஆர்பி பேரிங்ஸ் லிமிடெட் 2 ரூபா 50 காசு, 31 அக்டோபர் ரெக்கார்ட் டேட். பிடிஎஸ் லிமிடெட் இன்னும் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, 31 அக்டோபர் ரெக்கார்ட் டேட். சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் 2 ரூபா 50 காசு டிவிடன், 31 அக்டோபர் ரெக்கார்ட் டேட். கேஎஸ்சி லிமிடெட் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க, 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க, 28 அக்டோபர் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டு. அதர் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நீ பார்க்கும்போது தானி சர்வீஸ் லிமிடெட் இவங்க அமால்கேஷன் பண்ணுறாங்க, 28 அக்டோபர் ரெக்கார்ட் டேட். இந்தியா புல்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அமால்கேஷன், அது வந்து 28 அக்டோபர் ரெக்கார்ட் டேட்டு. நெக்ஸ்ட் தால்மியா பார் சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பின் ஆஃப் பண்ணுறாங்க, October 31 ரெக்கார்ட் டேட்டு. மங்களூரு கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட் அமால்கேஷன் 31st அக்டோபர் ரெக்கார்ட் டேட். மாடர்ன் இன்சுலேட்டர் லிமிடெட் ஸ்பின் ஆஃப் October 31 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வர இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஐபிஓஸ் எல்லாமே மார்க்கெட்டில் விரைவில் வர இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது முக்கியமான கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஓர்க்லா இந்தியா நான் சொல்லியிருந்தேன், 29 ஓப்பன் ஆகி 31 க்ளோஸ் ஆகுது, 695 730 ப்ரைஸ் பேண்டு. ஜேஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஐபிஓ October 27 ஓப்பன் ஆகி October 29 க்ளோஸ் ஆகுது, 116 ரூபாலேருந்து 122 ரூபா அந்த ப்ரைஸ் பேண்டு. கேம் சேஞ்சர்ஸ் டெக்ஸ் ஃபேப் ஐபிஓ October 28 ஓப்பன் ஆகி October 30 க்ளோஸ் ஆகுது, 96லேருந்து 102 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப் கியூர் ஐபிஓ October 29 ஓப்பன் ஆகி October 31 க்ளோஸ் ஆகுது, 102 ரூபா ப்ரைஸ் பேண்டு. ஸ்ரீஜி குளோபல் எஃப்எம்சிஜி ஐபிஓ ஆக்சுவலி November 4 ஓப்பன் ஆகி November 7 க்ளோஸ் ஆகுது, 120 ரூபாலேருந்து 125 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஆக்சுவலி டைட்டனில் பார்த்தீங்கன்னா நல்லா லாபம் பார்த்ததில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் ஒன்று. இப்போ அவங்களோட ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவர் இறந்துட்டார். ஸோ ரேகா ஜுன்ஜுன்வாலா வந்து ஒரு 15 lakh ஷேர் வந்து இந்த டாடா ஸ்டாக்ஸில் வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டனில் ஸ்டேக் வந்து 15 lakh ஷேர் வந்து அடிஷ்னலாக வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் ஓனர்ஷிப் 5.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐ திங்க் 2 ரூபாயோ சம்திங்லேயே இந்த டைட்டன் அவங்க வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. இப்போ அது எங்கேயோ போயிருக்குது. இந்த டைம் ரிசல்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு இந்த டைட்டனு. ஸோ 0.2% அடிஷ்னல் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.7 crore ஷேர் வந்து இந்த டைட்டனில் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. 2002 2003 அந்த டைமில் தான் இந்த ஜுன்ஜுன்வாலா ஃபேமிலி டைட்டனில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதோட எஸ்டிமேஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17,000 கோடி இருக்குது டைட்டனில் மட்டுமே. ஸோ இது வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அதானி குழும பங்குகளில் எல்ஐசி வந்து ஒரு 33,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூதாகரமாக போயிட்டு இருக்குது. அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. குளோபல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இதில் அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இப்போ எல்ஐசி வந்து ஜூனில் ஆக்சுவலி
ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு $570 மில்லியன் 5000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூனில் அதானி குழும பங்குகளில். அது எதுலலாம் பண்ணியிருக்காங்கன்னா அதானி போர்ட்ஸு அதில் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் பேஸ்ட் ஏத்தின் இன்சூரன்ஸ் வந்து 6650 கோடி டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதானி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி தான், அவங்க வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சொல்கிறேன்னா குளோபல் கம்பெனிஸே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெடில் ஒரு $250 மில்லியன் அவங்க ரைஸ் பண்ணும்போது அதில் குளோபல் லெண்டர்ஸ் மூலமாக தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. டிபிஎஸ் பேங்கு, டிஇசெட் பேங்கு, ரேபோ பேங்கு, பேங்க் சின்போ கோ லிமிடெட் அவங்க மூலமாக தான் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக நிறைய நியூ கிரெடிட் ஃபெசிலிட்டிஸும் ஒரு $10 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட கம்பெனிஸ் ரினோபிள் எனர்ஜியில் அதானி என்டர்பிரைசஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் யூனிட்டு, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இது மூலமாட்டெலாம் பார்த்தீங்கன்னா குளோபல் கம்பெனிஸ் மூலமாட்டே அவங்க ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது நாளைக்கு மார்க்கெட்டில் அதானி குழும பங்குகள் எப்படி இம்பாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.